ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போது எந்த அளவுக்கு மும்முரமாக நடைபெற்று வருது? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம், குறிப்பாக அந்த மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் இருக்கிற பகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக சொல்லணும்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 தொகுதிகளுக்கான முதல் கட்ட தேர்தலானது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருந்தாலும் அப்பொழுது பனிமூட்டம் காரணமாகவும் கடும் குளிர் காரணமாகவும் பொதுமக்கள் குறைந்த அளவுதான் வாக்குச்சாவடிகளில் காணப்பட்டார்கள். தற்பொழுது நேரம் செல்ல செல்ல அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்களின் வருகை அதிகரித்து வருகிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நக்சல்கள் உள்ள பகுதிகளில் துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறை தேர்தலில் இரட்டிப்பு பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம ராஞ்சி நகரில் உள்ள கிரிக்கெட்டர் தோனி அவர்கள் படித்த பள்ளியில் தான் நம்ம இருக்கோம். இங்கு நம்மோட இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் குறித்து பேசுவதற்காக நம்மோட சில தமிழர்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். பொதுப்பணித்துறையில் மேலாளராக இருக்கக்கூடிய ராமன் என்பவர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்க, ஜார்க்கண்ட் தேர்தலில் குறிப்பாக பாதுகாப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இந்த மாவோயிஸ்டுகள் நக்சல்கள்ன்றது நீங்க என்ன சொல்றீங்க? இங்க தேர்தல் எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்போல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் ரொம்ப எல்லா மக்கள்லாம் ஓட்டு போட பயப்படுவாங்க. அப்போல்லாம் பாதுகாப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மற்றபடி இராணுவம் எல்லாமே சேர்ந்து நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. மக்களும் இப்போல்லாம் ரொம்ப விரும்பி எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டு போட வராங்க. இப்போல்லாம் அந்த முன்ன மாதிரி அந்த பயம் கிடையாது. மக்களும் அவங்களோட வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்துடன் ஓட்டு போடுறாங்க. அந்த முன்ன மாதிரி அந்த நக்சல் அது மாதிரி சிட்டினால எல்லாம் சிட்டியில் இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப லிமிட்டட் பிளேஸ்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்தமான தேவையான பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்து. சிட்டி இல்லாமல் வெளிப்புறங்களில் இருக்க வனப்பகுதிகள் இந்த மாதிரி இங்கிருந்து வெளியில் போயிட்டா அங்கேயும் பாதுகாப்பு இதெல்லாம் சிறப்பாக எல்லாம் இப்போ எல்லாம் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் உண்டு. இப்போல்லாம் எங்கேயுமே இப்போல்லாம் இப்போ நீங்கள் ஓட்டிங் பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 70% மேலே வரும்னு எதிர்பார்க்குறாங்க. 70-80% இந்த தடவை வரும். ஏன்னா இந்த தடவை நிறைய ஸ்கீம் எல்லாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மக்கள் பெரும்பான்மையாக பெண்கள் நிறையா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் மற்ற பூத்துலலாம் நான் இப்போ வரும்போது பார்த்தேன், நிறைய கூட்டம் வந்துருக்கு. காலையில் 7 மணிலேருந்து எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நம்ம திவாகர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். குறிப்பாக இந்த தேர்தலில் ஜார்க்கண்டில் இப்போ 1000 ரூபா ஏற்கனவே இங்கே பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2500 ரூபா கொடுக்க போகிறதா ஆளும் கட்சி சொல்லியிருக்கு. இதே மாதிரி பல கட்சிகள் இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது மக்களை கவர்ந்து இருக்குதா தேர்தலில் வாக்களிக்க? கண்டிப்பாக கவர்க்கும். ஏன்னா போன தடவை சொல்லியிருந்தாங்க, இந்த கட்சியும் சொல்லியிருந்த 2 கட்சியுமே அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மக்களுக்கு அவங்களுக்கு பயன் அடைவாங்க. கண்டிப்பாக இதனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இதோட போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிக வாக்களிப்பு இருக்குது. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா போன தடவை ரொம்ப குறைந்த இடத்துல தான் ஜார்க்கண்ட் வாக்குப்பதிவானது. இந்த தடவை அதிகரிக்குமா? கண்டிப்பாக இந்த அதிகரி வாய்ப்பு இருக்குது சார். ஸோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? பாதுகாப்பு வழக்கம் போல் பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் இந்த தடவை இருக்க வாய்ப்பு இல்லை சார். அதுக்காக அதாவது மாவோயிஸ்டுகள் நக்சல்கள் போன்ற எந்த ஒரு பாதிப்புக்கும் தற்பொழுது எந்த அச்சமும் இல்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் இரட்டிப்பு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்று குறிப்பாக இங்குள்ள தமிழர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இலவசங்கள் அதிகமாக இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டிருக்க காரணத்தினால பொதுமக்கள் அதிகப்படியாக குறிப்பாக பெண்கள் அதிகப்படியாக வாக்குச்சாவடிகளில் வாக்களித்து வருவதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரியாக மாலை எத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெறும் செந்தில்? அது வரைக்கும் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லப்படுற எண்ணிக்கை என்ன? தேர்தல் ஆணையம் தரப்புல வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக ஜார்க்கண்ட் என்றாலே நாம் குறிப்பாக தேர்தலில் குறைந்த வாக்கு சதவீதம் தான் இங்கே பதிவாகி வருது. இது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. இதை முறியடிக்க வேண்டும், அதிகப்படியாக மக்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேர்தல் ஆணையம் பல விளம்பரங்களை பதிவு செய்திருக்கிறது. முதல் கட்டமாக வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் என்றாலே அதன் அடையாள முகமாக
பார்க்கப்படுவது தோனி. அந்த தோனியின் பதாகை கூட நீங்கள் வச்சிருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தோனி உள்ளிட்ட இந்த கிரிக்கெட்டர்களோட படங்களை வைத்து கண்டிப்பாக வாக்களிக்க வர வேண்டும் என்று விளம்பரம் அதிகப்படியாக விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் குறிப்பாக கவர்ந்து அவர்கள் பாதுகாப்பாக வந்து வாக்களிக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட விளம்பரங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. பலத்த பாதுகாப்புடன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு கட்டமாக தான் பொதுமக்கள் வரிசையாக சாறையாக வந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். சரியாக 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு 5 மணியுடன் நிறைவு பெற இருக்கிறது. செந்தில், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.